ஓகே, ஸோ இன்றைக்கோட வார்த்தையை ஆவியானவர் நம்மளோட பேச போகிறார். ஆமேன். நம்ம வேதங்களில் கை வச்சுட்டு வேதங்களில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே எங்களோட பேசுங்கன்னு சொல்லுவோம். தகப்பனே எங்களோட இடைபடுங்க அப்பா, நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்க வரோம் அப்பா. தகப்பனை எங்களோட இடைபட போகிற கிருபைகளுக்காக கோடி நன்றிகளை எடுக்கிறோம். அற்புதங்கள் அடையாளங்களை செய்யுங்க. உங்கள் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஓகே, ஸோ இன்றைக்கி என்ன டாபிக்னா, தெரிஞ்ச ஒரு டைட்டில் தான், ஆனால் இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம தியானிக்க போகிறோம் இன்றைக்கி. ஓகேவா? ஸோ என்ன டைட்டில் அப்படின்னா வனாந்திரம். சொல்லுவோமா? என்ன டைட்டில்? சரி, வனாந்திரம்னு சொல்கிறப்ப உங்கள் மைண்டில் என்ன வருது? தாவீது. ஓகே, வேறு வனாந்திரம், ஆகார், எகிப்து, இஸ்ரவேலர்கள். ஓகே, சரி. இப்போ வனாந்திரம் நல்லதா கெட்டதா? ரெண்டுமே வேற 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 ஒப்பீனியன்ஸ். வனாந்திரம், வில்டர்னஸ் அப்படின்றது ஓ சூப்பர், கெட்டதில்லை, கடினமானது. ஓகே ஓகே, நல்லா இருக்கு. ஓகே, சரி. இப்போது வனாந்திரம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வர்றது கஷ்டம், இந்த போராட்டம், இதெல்லாம் தான் மைண்டுக்கு வரும் வனாந்திரம் அப்படின்னும் போது. பட் சில காரியங்கள் பைபிளில் வனாந்திரத்தை குறித்து கொடுத்துருக்கு. சிலரோட வாழ்க்கையில் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை என்ன அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம. ஓகேவா? ஸோ அந்த வில்டர்னஸை பற்றி, இந்த வில்டர்னஸ்னால் நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றத ஒரு 3 காரியங்கள், 3 நபரோட வாழ்க்கையை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது யாருன்னா, நம்மளுடைய ஆல் டைம் ஹீரோ இயேசு கிறிஸ்து தான். ஸோ ஜீசஸ் இந்த வில்டர்னஸ் அப்படின்றது பைபிளில் இருக்கிற ஒரு ஒரு அழகான ஒரு சம்பவம். எல்லாத்துலேயும் அந்த காஸ்பிளில் இருக்கும். ஸோ எடுத்து வாசிப்போமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் 1-2 வசனங்கள் எடுத்து வாசிப்போம். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, போதும். ஓகே, ஸோ இதுதான் இன்ட்ரோடக்ஷன். என்னன்னா, எத்தனை நாள் ஆண்டவர் வில்டர்னஸில் இருக்காரு? 40 நாள், 40 டேஸ் இருக்கிறாரு. 40 டேஸும் அவர் எதுக்கு போயிருக்காரு? ஜெபிக்க, ப்ரேயர் பண்ண, ஃபாஸ்ட் பண்ணி ப்ரேயர் பண்ணுறாரு. எதுவுமே சாப்பிடல அப்படின்றவங்க பாருங்கள். ஸோ ஒரு நாளுக்கே நமக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் 40 நாள் ஆண்டவர் சாப்பிடாமல் அவர் ஜெபிக்க போயிருக்காரு. அப்போ தான் பிசாசு டெம்ப் பண்ணுறா, அதெல்லாம் நடக்குது. ஓகே, ஸோ இந்த நபர் இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம ஒரு 3 விஷயங்கள் இந்த வில்டர்னஸில் நடக்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் மற்ற நபர்கள். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில் முதல் வசனம் போடுங்க. லூக்கா 4:1 போட்டிங்கன்னா அதில் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆவியானவர் தான் இயேசுவை எங்கே கொண்டு போகிறாரா? வனாந்திரம் கெட்டது தானே, ஆனால் யார் கூப்பிட்டு போகிறா? ஆவியானவர் தான் லீட் பண்ணுறாரு, ஆவியானவர் தான் கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ வனாந்திரம் ஒரு பாதை மாதிரி, அது நம்மளோட டெஸ்டினேஷன் கிடையாது. வனாந்திரம் நம்ம போக வேண்டிய டிஸ்டன்ஸ், நம்ம போக வேண்டிய இடம், ஆனால் அது நம்மளோட டெஸ்டினேஷன் கிடையாது. ஸோ ஆவியானவர் தான் யாரை லீட் பண்ணுறா? இயேசு கிறிஸ்துவை. இயேசு கிறிஸ்து நடிச்சிருந்தா அவர் தேவகுமாரன், வனாந்திரம் இல்லாமல் அவருக்கு ஒரு ஏசி ரூம் போட்டு கூட கொடுத்துருக்கலாம் ஆவியானவர். ஆனால் வனாந்திரம் என்பது அந்த ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்னு வச்சுக்கலாம். ஒரு காலகட்டம், நம்ம வாழ்க்கை எல்லார் வாழ்க்கையிலும் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஸோ ஆவியானவர் கொண்டு போகிறாரு. ஆனால் இயேசு கிறிஸ்து அதுக்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல. தோ அவர் தேவகுமாரன், அவர் அவர் கடவுளாக இருக்கிறாரு. ஆனாலும் அது அவர் போக வேண்டிய பாதை அப்படின்றதுனால இயேசு கிறிஸ்து ஆவியானவர் சொல்கிறத கேட்டு அதை அக்செப்ட் பண்ணி ஆவியானவர் லீட் பண்ணுற இடத்துக்கு யார் போகிறா? இயேசு கிறிஸ்து போகிறார். ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ ஆவியானவரை லீட் பண்ண அலோவ் பண்ணுறாரு இயேசு கிறிஸ்து. 3 பேருமே காட் ஹெட், 3 பேருமே திரியேக தேவனை ஆராதிக்கிறோம். அப்போது ஆவியானவர் சொல்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? ஒபே பண்ணுறாரு. ஏன்னா அவர் மனுஷனாக இருக்கிறார். இப்போது ஒரு மனுஷன் எப்படி வாழணும் அப்படின்றத இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்க்கையிலே நம்ம கற்றுக்கலாம். அப்போது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? ஆவியானவர் லீட் பண்ணுறதுக்கு ஒபே பண்ணுறாரு, அதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டு அவர் போகிறார். ஓகே, இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து எதுக்கு அங்கே போனார்? ப்ரேயர் பண்ணுறதுக்கு போனார். சும்மா உட்கார போல் போய் வேறு எதுவும் செய்ய போல். அவர் போன ரீசனே என்னென்னா
ஜெபிக்கிறதுக்காக, ஃபாஸ்ட் பண்ணி ஜெபிக்கிறதுக்காக. அது அந்த செகண்ட் வசனத்தில் இருக்கும். இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து ஃபாஸ்ட் பண்ணார், சாப்பிடாம எதையும் அவர் பொருட்டை எடுக்காமல் ஆவிக்குரிய வாழ்க்கையில். அப்போ அவரோட ஸ்டாண்டர்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். அவர் மாம்சத்தின் சாப்பாடை 40 நாள் சாப்பிடாமலே அவர் உயிர் வாழ்ந்திருக்கிறார் அப்படின்னா அவரோட ஆவிக்குரிய மனுஷன் எவ்வளோ பலனாக இருந்துருவான் பாருங்க. ஸோ ஸ்பிரிச்சுவல் பர்சன் ஸ்ட்ராங்காக இருக்கிறப்ப நம்மளுடைய சரீர பர்சன் வீக் ஆக மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் 40 நாள் சாப்பிடாமல் இருந்தாலும் ஆவியானவர் பலப்படுத்தி வைத்திருக்கிறார். ஓகேவா? ஸோ இந்த 40 நாள் முடிஞ்சோடனே அவருக்கு திரும்ப பசி வருது. அதுக்கப்புறம் நமக்கு எல்லாருக்கும் அந்த கதை தெரியும். தேர்ட் பாயிண்ட் ஏசு கிறிஸ்துவோட இந்த வில்டர்னஸில் பார்க்குறது என்ன அப்படின்னா, தேவனுடைய வார்த்தை. என்னது? ஏன் தேவனுடைய வார்த்தை? இந்த வில்டர்னஸ் சம்பவத்தில் இங்கே என்ன நடக்குதுன்னா, அடுத்த அதிகாரங்கள்லாம் அடுத்த வசனங்கள்லாம் நீங்கள் வாசிக்கும் போது பிசாசு வரான். பிசாசு எதுக்கு வரான்? சோதிக்கிறதுக்கு வரான். எப்பவும் போல் வரான். வந்தோடனே ஒரு காரியமாக சொல்கிறான். கவுண்டர் அட்டாக் ஏசு கிறிஸ்து கொடுக்கவே இல்லை. அவர் ரிப்ளை பண்ண எல்லாமே என்னதுன்னா வார்த்தை. அவர் ரிப்ளை பண்ண எல்லாமே வசனம். ஆல்ரெடி வேதத்தில் எழுதப்பட்ட வசனங்களை தான் தேவன் கோட் பண்ணி சொல்கிறாரு. இந்த மாதிரி என்ன சொல்ல, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலேருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் கவுண்டர் அட்டாக் ஏசு கிறிஸ்து கொடுக்கறது எல்லாமே என்னதுன்னா வேத வசனம். வாசிப்போம். மத்தேயு 4:6-10 இந்த 3 வசனம் மட்டும் வாசிங்க. 4:6-10. 4 மத்தேயு 4. அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஓகே, ஸோ இது எதுக்கு கோட் பண்ணுறாருன்னா, பிசாசு என்ன சொல்கிறான், இந்த கல் இருக்கு, இவ்வளோ இந்த கல்லை என்ன பண்ணிருங்க, அப்பமா மாற்றி சாப்பிட்ருங்க. ஏன்னா அந்த 2வது வசனத்துலேயே இருக்கும் இந்த மாதிரி ஏசுபாக்கு பசிச்சுது 40 நாளுக்கு அப்புறம் அப்படின்னு. அப்போது இதை பண்ணிடுங்க அப்படின்னு டெம்ப்ட் பண்ணுறான். அப்போது டெம்ப்ட் பண்ணும்போது ஆண்டவர் ரிப்ளை கொடுக்காரு, என்று சொல்லியிருக்கிறதே அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா? வசனத்தை ஆல்ரெடி சொல்லியிருக்குதே அப்படின்னு. 6வது வசனம் வாசிங்க. நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். போதும். இப்போது பிசாசு எவ்வளோ உஷாராக இருக்கான் பாருங்களேன். ஏசு கிறிஸ்து கூட சண்டை போட வரோன்னா அப்போ அவனுக்கு எவ்வளோ வசனம் அதிகமாக தெரிஞ்சிருக்கு பாருங்க. உங்கள் கால் இடராமல் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார்னு வசனம் இருக்குல்ல, அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, இங்கேருந்து விழுந்துருங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு பார்ப்போம் அடுத்த வசனம். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். ஓகே, ஸோ இதுதான். ஸோ ஒவ்வொரு டெம்டேஷனுக்கும் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஏசப்பா ரிப்ளை கொடுக்கறது வசனம். கடைசி ஒன்று இருக்கும் பாருங்க, 10வது வசனம். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஓகே, ஸோ இது கடைசியாக பிசாசு என்ன சொல்லுவான், உலகத்தையே காட்டி இது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் தரேன், ஆனால் என்னை என்ன பண்ணும், வர்ஷிப் பண்ணும், என்னை ஆராதனை பண்ணும் அப்படின்னு. பிசாசு ஊற்றி பாருங்கள், ஆரம்பத்துலேருந்து மாறவே இல்லை. அவன் விழுந்து போன ரீசனே பெருமை. ஸோ வர்ஷிப் பண்ணுறவங்க எல்லாருக்கும் இந்த ஒரு காரியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பிசாசு என்ன சொல்கிறான், என்னை ஆராதிங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அதுக்கு இயேசு என்ன சொல்கிறாரு, அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லி அவனை கடிந்து கொண்டு ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனை மட்டும்தான் ஆராதிக்கணும். ஸோ எத்தனை வேர்சஸ் சேமாக இருந்தாலும் ஆண்டவர் அந்த இதில் தெளிவாக இருக்கிறாரு. லைக் என்ன சொல்ல, இதெல்லாம் கமாண்ட்மெண்ட், ஆண்டவரை மட்டும்தான் ஆராதிக்கணும் அப்படின்றதுலாம் ஒரு கமாண்ட்மெண்ட், அதில் தெளிவாக இருக்கிறார் ஆண்டவர். ஸோ காலை தள்ளாட விட மாட்டார், உண்மைதான். ஆனால் அவரை பரிச்சை வராமல் இருக்கணும் நம்ம அப்படின்றதில் அவர் கான்சன்ட்ரேட்டடாக இருக்கார். ஸோ ஏசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில் 3 விஷயம் பார்த்தோம். இந்த ஜீசஸ் இந்த வில்டர்னஸ் ஃபஸ்ட்டு பாயிண்டில், ஏசு கிறிஸ்து வனாந்திரத்தில் செய்த காரியத்தில், அந்த சம்பவத்தில் 3 காரியம் பார்த்தோம். 1, ஆவியானவர் அவரை லீட் பண்ண அவர் அலோவ் பண்ணுறாரு. 2, அவர் ஜெபிக்கிறார், ஜெபத்துக்கு தான் போகிறாரு. இந்த வனாந்திரமான பாதையில் நமக்கு ரொம்ப 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 தேவையான விஷயம் ஜெபம் இல்லாமல் எதுவுமே நம்மளால் செய்ய முடியாது. அதுவும் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிச்சா அதை விட அது பெஸ்ட்டு. ஸோ தேர்ட் என்னென்னா வார்த்தை. ஸோ அந்த வார்த்தையோட நாலேஜ் கண்டிப்பாக வேணும். நமக்கு சீரீஸ் எவ்ரி சண்டேஸ் நமக்கு சீரீஸ் போகுது, 15 கிட்ட போயிடுச்சுல, அது தாண்டிடுச்சு, 15 தாண்டிடுச்சு. ஸோ அவர் வார்த்தையோட இம்பார்ட்டன்ஸ், வார்த்தையில் எது முக்கியம், அந்த தியானிக்கிறது, அதெல்லாம் இயேசு கிறிஸ்துக்கு அதிகமாக தெரிஞ்சிருந்தது. ஓகேவா? ஸோ இதுதான் நம்பர் 1, ஜீசஸ் இன் த வில்டர்னஸ். நெக்ஸ்ட்டு செகண்ட் பர்சன், கெஸ் பண்ணுறீங்களா? 2வது ஒரு நபர். வெரி குட், யோவான் ஸ்நானன். ஓகே, ஸோ ஜான் த பேப்டிஸ்ட்.
யோவான் ஸ்நானன் வந்து வில்டர்னஸில் இருக்கிறார். ஓகேவா, இவரோட வாழ்க்கை வந்து ரொம்ப பெருசாலாம் கொடுக்கல. ஒரே வசனத்தில் தான் அவர் வனாந்திரத்தில் இருந்ததை பற்றி கொடுத்துருக்காங்க. ஆனால் அதிலே நம்ம வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ வந்து எடுத்து வாசிப்போமா? வேதத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 80வது வசனம், லூக்கு 1:80. அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியினாலே பலம் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்திரங்களிலே இருந்தான். ஓகே, ஸோ வந்து அவ்வளோதான், வசனம் முடிஞ்சிச்சு. ஆனால் இவரோட வாழ்க்கையில் ஜான் த பேப்டிஸ்ட் தெரியும் நமக்கு. அவர் வந்து என்ன சொல்ல, இயேசு கிறிஸ்து வரத்துக்கு இவர் யார்? வழியை ஆயத்தப்படுத்தின ஒரு மனுஷன். இன்னொரு வசனத்தில் அதை வாசிக்க வேணாம், அதில் சொல்லியிருப்பார், நான் வந்து ஐ ஆம் அ வாய்ஸ் தட் கிரைஸ் இன் த வில்டர்னஸ். அதாவது வனாந்திரத்திலேருந்து கூப்பிடுற சத்தம், அதுதான் யோவான் ஸ்நானனோட அழைப்பு. அப்போ வந்து முதல்ல என்ன அப்படின்னா, அந்த 1:80 பாருங்களேன், அந்த பிள்ளை என்னது? வளர்ந்து ஆவியாலே பலங்கொண்டு. அப்போது சிமிலராக இருக்குது பாருங்கள். இயேசுக்கும் நம்ம என்ன சொன்னோம்? ஆவியானவர் வந்து நடத்துனதுக்கு அலோவ் பண்ணார். இவருக்கு பாருங்கள், ஹி வாஸ் ஸ்ட்ராங் இன் த ஸ்பிரிட். ஆவியில் பலனாக இருந்தார், ஸ்ட்ராங்காக இருந்தார் யோவான் ஸ்நானன். ஸோ வந்து வில்டர்னஸில் இருக்கிறப்ப ஆவியானோட பலன் கண்டிப்பாக நமக்கு தேவை. ஏன்னா அது இல்லாமல் நம்மளால் அந்த வில்டர்னஸ் பாதையை, அதாவது வனாந்திரமான அந்த ஒரு காரியத்தை நம்மளால் ஃபேஸ் பண்ணவே முடியாது. ஸோ முதல் காரியம் ஆவியானவருடைய பலன். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இதே வசனத்தில் இருக்கும். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, அவர் வனாந்திரத்தில் வாழ்ந்தாருன்னு இருக்குது. வீட்டுக்கு போயிட்டுலாம் வரல அவர். நம்ம காலேஜ் ஸ்கூல் போகிற மாதிரி வீட்டிலேருந்து கிளம்பி போய் அவர் வனாந்திரத்துக்கு போயிட்டு திரும்ப பேக்கப் பண்ணிட்டு திரும்ப வீட்டுக்கெலாம் வரல. ஹீ லிவ்ட் இன் த வில்டர்னஸ் அப்படின்னு இருக்கும். அவர் இன்னொரு வேர்ஷனில் ஹீ லிவ்ட் இன் த வில்டர்னஸ். அவர் வந்து வனாந்திரத்தில் வாழ்ந்தாராம் லிட்ரலாக. அவர் என்ன சாப்பிட்டு வாழ்ந்தார்? தேன் கூடு, வெட்டிக்கிளி, இவ்வளோதான். வனாந்திரத்தில் என்ன கிடைக்கும்? வேறு என்ன கிடைக்கும்? ஸோ அதை தான் சாப்பிட்டு அவர் வாழ்ந்தார். அண்ட் அவர் உடுத்தின தோல் எப்படி இருக்கும்? மற்றவங்கள மாதிரி நல்ல ஒரு ட்ரெஸ் எல்லாம் அவர் உடுத்தலை. ஓகேவா, அவரை வந்து ரொம்ப என்ன சொல்ல, ஏதோ மிருகத்தோட தோலை தான் உடுத்திருப்பார். அப்போ வந்து ஒரு மனுஷன் யோவான் ஸ்நானன், அவரோட அழைப்பு என்ன? மெஸ்ஸியா வரப்போகிறாரு, மெஸ்ஸியாவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுற அழைப்பு. எவ்வளோ ஒரு உன்னதமான ஒரு அழைப்பு. ஆனால் அவர் எதை சூஸ் பண்ணுறாருனா, மெஸ்ஸியாக்கே நான் வழி ஆயத்தம் பண்ண போகிறேன், அப்போ எனக்கு ஒரு ஏசி ரூம் ஏசி கார் வேணும்னு கேட்டாரா? இல்லை. அவர் எங்கே போனார்? வனாந்திரத்துக்கு போய் ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப் வேணும்னு அவர் தேடலை. நான் திரும்ப வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு கூட அவர் நினைக்கல. வனாந்திரத்தில் கஷ்டமாக இருக்கும், என்ன சொல்ல, நிறைய என்ன சொல்ல அனிமல்ஸ் இருக்கும், பாடுகள் இருக்கும், சாப்பிட இருக்காது, இத்தனை காரியங்கள் இருந்தாலும் அவர் கம்ஃபர்டபுள் வேணும் அப்படின்னு சொல்லி போகலை. ஆனால் அவர் காலிங் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நின்னார். அவரோட அழைப்பு தான் முக்கியம்னு சொல்லி வனாந்திரத்திலே இருக்கிறார். அவர் சூஸ் பண்ணியிருக்கலாம், எனக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப், கம்ஃபர்டபுளான லைஃப் வேணும், சூஸ் பண்ணி போயிருக்கலாம் வீட்டுக்கு. ஆனால் அவருடைய காலிங் முக்கியம் அப்படின்னு சொல்லி வனாந்திரத்துக்கு போகிறார். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து ஹி வாஸ் ஸ்ட்ராங் இன் ஸ்பிரிட், ஆவியில் பலம் கொண்டு இருந்தார். ரெண்டாவது, அவர் ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப்பை சூஸ் பண்ணாமல் அவரோட காலிங்கை வந்து சூஸ் பண்ணுறாரு. தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா, ஹீ வெயிட்டட் ஃபார் இஸ் சீசன். அதாவது அவருடைய டைம் வர வரைக்கும் எங்கே இருந்தாராம்? அந்த வசனம் திரும்ப வாசிக்கிறீங்க, ரொம்ப அழகாக இருக்கும். அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்திரங்களிலே இருந்தான். ஸோ வந்து இஸ்ரவேலுக்கு அவருடைய காலிங் என்ன? எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும், யாரை? இயேசுவை காட்டணும். ஆனால் அதை தெரியப்படுத்துகிற வரைக்கும், அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் மறைச்சி வைக்கப்படுறார், ஒளிச்சு வைக்கப்படுறார். ஒரு வனாந்திரத்தில் யாருமே இல்லாத ஒரு இடத்துல யோவான் ஸ்நானன் இருக்கிறார். ஓகேவா, ஸோ வந்து அவருடைய சீசன் வர வரைக்கும் ஜான் என்ன பண்ணார்? வெயிட் பண்ணார். ஸோ இஸ்ரவேல் மக்களுக்கு காண்பிக்கிற வரைக்கும், அதுவே ஆவியானவரே சொல்லியிருப்பார்ல, இந்த மாதிரி நீ போய் பேப்டிசம் எடுக்க ஆரம்பிச்சிரு, இயேசு கிறிஸ்து வந்துட்டார் அப்படின்னு சொல்லி ஆவியானவரே பிளானை அழகாக போட்டுருவார். அப்போது தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவர் வெயிட் பண்ணார். அவருடைய சீசன் வர வரைக்கும் அங்கவே தான் காத்திருந்தார். எங்கே? வில்டர்னஸ்லேயே தான் காத்துட்ருக்கார். ஸோ யோவான் ஸ்நானனோட லைஃப்பில் 3 விஷயம் பார்த்தோம், டப்புன்னு சொல்லிடுவோம். முதல் வந்து ஆவியில் பலம் கொண்டு இருந்தார், ஹி வாஸ் ஸ்ட்ராங் இன் ஸ்பிரிட். நெக்ஸ்ட் ஒன்,
அழைப்பை தான் அவர் மேன்மை பாராட்டினாரே தவிர அவருக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இடம் வேணும், ஒரு நல்ல ஒரு பிளேஸ் வேணும், நான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி அவர் காட்டாமல் அவர் வந்து ஜெபத்துலேயும் வேதம் வாசிக்கிறதையும் நம்ம முன்னாடி இயேசு கிறிஸ்துவுக்கு பார்த்த மாதிரி தான் இவரும் ஜெபிச்சிருப்பார், இவரும் ஃபாஸ்டிங் இருந்திருப்பார், இவரும் அப்படி தான் இருந்திருப்பார். ஸோ அந்த வில்டர்னஸ் பாதையில் நான் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப் வேணாம், ஆனால் என்னோடய காலிங்கை நான் முன்னாடி வைக்கிறேன்னு சொல்லி சூஸ் பண்ணுறார். லாஸ்ட் ஒன், தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா, அவருடைய சீசன் வர வரைக்கும் காத்திருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் ஒரு சீசன் வரும், நம்ம எல்லாருக்கும் நம்மளோட அழைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு டைம் இருக்குது. ஆனால் அது போகிற வரைக்கும் அந்த பாதையில் வனாந்திரத்தில் நம்ம காத்திருக்கணும். நம்ம வெயிட் பண்ணும்போது மட்டும்தான் அடுத்து வரப்போ ஒரு ரிசல்ட் வந்து பெருசாக இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ தேர்ட் பர்சன் யாராவது கெஸ் பண்ண முடியுமா? எனக்கே இது வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஆனால் தேர்ட் பர்சன் இந்த வில்டர்னஸ் கெஸ் பண்ண முடியுமா யாராச்சும்? வனாந்திரத்தில் இருந்த மூணாவது ஒரு பர்சன். நிறைய பேர் இருந்தாங்க, பட் நான் எடுத்திருக்க பர்சனை கெஸ் பண்ண முடியுமா? மோசேவா? மோசே இல்லை டேட். எலியா? ஓகே, இவங்களாம் இருந்திருக்காங்க, பட் இது வேறு கேரக்டர். காலேப் யோசுவா இல்லை. வில்லனஸ் கெஸ் பண்ணுறீங்களா? இல்லை, ஓகே, இது கஷ்டம். ஆனால் இது உங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்கும். ஸோ மூணாவது நபர் வில்டர்னஸில் இருந்தது யார் அப்படின்னா பவுல். எனக்கு இது கேட்டோன்னே என்னடா இது அப்படின்னு இருந்துச்சு. நான் சும்மா சரி வசனங்கள் பார்க்கலான்னு வசனம் பார்த்துட்டு இருக்கும்போது பவுல் வில்டர்னஸில் இருக்காரான்னு புரியவே இல்லை. அப்புறம் என்னடா இது அப்படின்னா, வில்டர்னஸ்னால் லிட்ரலாக ஒரு வில்டர்னஸ்ன்னு நான் சொல்லுவேனான்னு தெரில, பட் அந்த இடம் எப்படின்னு எனக்கு தெரில. கலாத்தியர் எழுதின நிருபம் 1ஆவது அதிகாரம் 15-18 வரைக்கும் வாசிங்களேன். கலாத்தியர் 1:15-18. அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினாலே அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்த போது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் எனக்கு முன்னே அப்போஸ்தலர் ஆனவர்களிடத்தில் எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் கவனிங்க எங்க போனாராம்? அரபிய தேசத்துக்கு போனாராம். அவர் ஃபஸ்ட்டு அப்போஸ்டல்ஸ் கிட்டேயோ டிசைபிள்ஸ் கிட்டேயோ போகல. இது எப்போனா அவரோட அழைப்பு எங்கே தெரியுது? நம்ம விபிஎஸ்ல பார்த்தோம். தமஸ்குக்கு போகிற வழியில் ஒரு ஒளி படுது, அந்த ஒளியில் தான் அவரோட அழைப்பை தேவன் சொல்கிறார். நீ புறஜாதிகளுக்கு என்ன பண்ணுவ? சுவிசேஷத்தை அறிவிப்ப அப்படின்னு சொல்லி அழைப்பை சொல்கிறார். சொல்லி முடித்த உடனே பவுல் உடனே ஜெருசலேமுக்கு ஓடி போகலையாம். அந்த வசனம் சொல்லுது பாருங்க. நான் எருசலேமுக்கு போல, அங்கேருந்து அப்போஸ்தலர்கள்கிட்ட போல, எங்கே போனாராம்? அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க, 18. 3 வருஷம் சென்ற பின்பு 3 வருஷம் சென்ற பின்பு எத்தனை வருஷம் இருக்கிறாராம்? 3 years. யார் கூடயுமே கான்டாக்ட் கிடையாது. 3 வருஷம் அவர் எங்கே இருக்கிறாரு? தனியாக இருக்கிறாரு. அப்போஸ்தலர்ஸ் இல்லை, ப்ரீச்சர் கிடையாது, அவர் என்ன சொல்ல, ஃபெலோஷிப்புக்கு போல, எங்கேயுமே போல, தனியாக இருக்கிறாரு. இது ஒரு வில்டர்னஸ் அனுபவம், வனாந்திர அனுபவம். ஓகேவா? ஸோ தனியாக இருக்கிறார். எப்போ காலிங் வந்து அடுத்த டைம், அடுத்த செகண்ட், அதுக்கு அடுத்து அழைப்பு வந்துருச்சு அப்படின்னு உடனே எங்கே போகிறாரு? தனியாக இருக்க போகிறார். இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கும் நம்ம பார்க்குறோம். அவர் ஊழியத்துக்கு முன்னாடி வில்டர்னஸில் இருந்தாரா? ஊழியத்துக்கு அப்புறம் இருந்தாரா? ஊழியம் ஆரம்பிக்கிறதுக்கு பிஃபோர், ஊழியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வனாந்திர பாதை, அதுக்கப்புறம் அவரோட மினிஸ்ட்ரி அப்படியே பூஸ்ட் ஆகுது. யோவான் ஸ்நானன் பார்க்குறோம். எப்போ போகிறாரு? வனாந்திரத்தில், பிகினிங்கில், ஆரம்பத்தில். அவரோட அழைப்பை தெரிஞ்சக்கப்புறம் வில்டர்னஸ் அனுபவம். வனாந்திரம் கடுத்து யோவான் ஸ்நானனை போல் ஒரு ப்ராஃபட்டே இல்லை அப்படின்ற அளவுக்கு அவரோட பேரே அவ்வளோ ஃபேமஸ் ஆகிடுறாரு. அடுத்து பவுல் பார்க்குறோம். பவுலோட வாழ்க்கை, அதாவது அவரோட புக்ஸ் எல்லாம் இல்லாட்டி கிறிஸ்தவமே ஒரு கேள்விக்குறி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, அவருடைய லெட்டர்ஸ் எல்லாமே. அப்போது பவுலோட ஊழியம் குரோத்துக்கு முன்னாடி அந்த 3 years ஆஃப் வில்டர்னஸ், 3 வருஷம் வனாந்திரத்தில், 3 வருஷம் தனிமையில் ஆண்டவரோட ஜெபத்துலேயும் வேத வாசிப்புலேயும் அவர் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருப்பார். அதுக்கப்புறம் தான், அதுக்கு அடுத்த வசனம் நீங்கள் வாசிச்சிங்கன்னா தெரியும், திரும்ப பேதுருவை போய் சந்திக்கிறாரு. அப்புறம் அவர் கூட ஒரு 15 நாள் இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவார். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே போகும். ஸோ இது எனக்கே வந்து சரியான ஷாக்காக இருந்துச்சு. ஆனால் அது எவ்வளோ
கண்டிப்பாக உண்மையாக தான் இருந்திருக்கும். ஏன்னா வந்து என்ன சொல்ல, இவ்வளோ பெரிய மினிஸ்ட்ரியை பண்ணுறதுக்கு 3 வருஷம் அவருக்கு வில்டர்னஸ் டைம் கண்டிப்பாக தேவைப்பட்டிருக்கும். தனியாக அவரோட ஆண்டவரோடு இருக்கும் போது தான் வந்து அவரோட ஃபெய்த்தும் சரி, எல்லாத்துலேயும் எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் நான் பார்த்துக்குவேன் அப்படின்ற அந்த ஒரு ஸ்ட்ரென்த் எங்கே கிடைக்கும்னா அந்த வனாந்தர பாதையில் தான் கிடைக்கும். ஸோ இவரோட வாழ்க்கையில் 3 விஷயம் பார்க்க போகிறோம். 15வது வசனம் வாசித்தோம் பார்த்தீங்களா, அதில் தான் ஃபஸ்ட்டு திங் இருக்குது. 15வது வசனம் வாசிங்களேன். அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். ஓகே. ஸோ அழைத்த தேவன், அவருடைய காலிங் அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஓகே, திரும்ப சிமிலராக வருது பாருங்கள். எல்லாமே இந்த மூணு பேருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் 3 பேருக்குமே அப்ளை ஆகும். அப்போ வந்து அவருடைய அழைப்பு என்ன அப்படின்னு தெரிந்து கொண்டார். எப்படி தெரிஞ்சு கொண்டார்? ஃபஸ்ட்டு ஆண்டவரோட மீட் பண்ணும் போதே ஆண்டவர் சொல்லிடுறாரு அழைப்பை. ஓகேவா? ஏன்னா இவர் வேறு கேள்வியே கேட்கல. ஆண்டவர் வந்து நீ என்னை துன்பப்படுத்துகிற அப்படின்னு சொன்னால் நீங்கள் யார் ஆண்டவரேன்னு கேட்குறாரு. நான் தான் ஏசுனோன்னு முடிஞ்சு, நான் என்ன ஆண்டவரை செய்யணும் அப்படின்னு கேட்டார். அவள் தான். ஸோ அவரோட காலிங் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ வந்து என்ன காலிங் அப்படின்றத தெரிஞ்சிட்டாரு. அவரோட தாயின் வயிற்றில் இருக்கும் போதே ஆண்டவர் வந்து என்னை பிரிச்சுட்டாரு, என்னை செட்டப்பாட்டாக வச்சுட்டாரு அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அவருடைய அழைப்பு என்ன அப்படின்றது அவருக்கு பக்காவாக தெரிஞ்சிச்சு. அடுத்து என்னன்னா, அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்களேன். தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகள் இடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக. அதுதான் அவரோட காலிங். புறஜாதிக்கு ஆண்டவரை பற்றி சுவிசேஷம் அறிவிக்கிறது தான் பவுலோட காலிங். அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும். இது எப்படி இருக்குன்னா, நான் போய் அப்போஸ்தல்ஸ்கிட்டையும் போய் பாஸ்டர்ஸ்கிட்டையும் போய் நான் வந்து என்ன சொல்ல, எனக்கு அழைப்பு வந்துருச்சு, நான் வந்து இப்படி பண்ண போகிறேன் அப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் போகலை. மாம்சத்துக்கிட்டேயும் ரத்தத்துக்கிட்டேயும் அவர் போகலை. அவர் போன இடம் ஆவியானவர்கிட்ட. ஆமென். ஸோ அவர் மாம்சத்தோடும் ரத்தத்தோடவும் போய் அட்வைஸ் கேட்காம ஃபஸ்ட்டு எங்கே போகிறாரு? ஆவியானவர்கிட்ட போகிறார். ஆவியானவரே அப்படின்னு சொல்லி 3 வருஷம் மனுஷன் லிட்ரலாக அவரும் ஆவியானவரும் கூடவே இருந்து வேதத்துலேயும் சரி ஜபத்துலேயும் தரித்து இருந்திருப்பார். அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருப்பார். ஸோ வந்து செகண்ட் விஷயம் என்னென்னா, அவர் ஃப்ளெஷ் அண்ட் பிளட் கிட்ட போகல, பட் ஹோலி ஸ்பிரிட் கிட்ட போகிறார். மாம்சத்துக்கிட்டையும் ரத்தத்துக்கிட்டையும் போகல, ஆனால் ஆவியானவர்கிட்ட போகிறார். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து செகண்ட் ஒன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அவரோட காலிங் அவருக்கு தெரிஞ்சிருந்துச்சு. செகண்ட் ஒன் வந்து மாம்சத்தோட போல் அவர் ஆவியானவர் கூட பேசினார். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா, 3 வருஷம் வில்டர்னஸில் வெயிட் பண்ணார். சிமிலர் டு ஜான் த பேப்டிஸ்ட் தான். 3 இயர்ஸ் வந்து வெயிட் பண்ணுறாரு, காத்திருக்கிறார். அவருடைய டைம், அவருடைய சீசன் வர வரைக்கும் காத்துட்ருக்கார். நம்ம நிறைய இது கேட்டிருப்போம், நம்மளுடைய சீசன் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும், நம்ம காத்திருக்கணும் அப்படின்னு. ஆனால் இந்த காத்திருக்கிற காலத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து யோசிக்க மாட்டோம். நமக்கு ஒரு சீசன் வரும், நம்மளை ஆண்டவர் உயர்த்துவார், நம்மளை வந்து எல்லாருக்கும் மேன்மைப்படுத்தி வைப்பார் அப்படின்றதே யோசிச்சுட்டு இல்லாமல் இந்த வில்டர்னஸ் காலத்தில், இந்த என்ன சொல்ல, இப்போ இருக்கிற இந்த ஒரு வனாந்திரமான வாழ்க்கையில் நான் என்ன பண்ணணும் அப்படின்றத தான் ஆவியானவர் பேசிகிட்டு இருக்கார். ஸோ நம்ம பண்ண வேண்டிய மெயின் காரியங்கள் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில் அந்த 3 பாயிண்ட் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுதான் நம்ம பண்ண வேண்டிய மெயின் விஷயங்கள். ஜெபிக்கணும், வார்த்தையில் தரித்திருக்கணும், அப்புறம் ஆவியானோட வழி நடத்துதல் இருக்கணும் நம்ம கூட. ஸோ இந்த வனாந்திர பாதை வந்து எல்லாருக்குமே இருக்குது, 100% இருக்குது. நான் பர்ஃபெக்டாக ஜாலியாக வாழ்ந்துட்டுருக்கேன்னு யாருமே சொல்லவே முடியாது கண்டிப்பாக. ஏன்னா எல்லாருக்குமே இந்த வில்டர்னஸ், இந்த டெசர்ட், இந்த என்ன சொல்ல வனாந்திரம் கண்டிப்பாக இருக்கும். ஏதாச்சும் ஒரு போராட்டமாக இருக்கலாம், பிரச்சனையாக இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், குடும்பத்தில் சண்டை இருக்கலாம், இல்லை என்ன சூழ்நிலை வேணால் இருக்கலாம், நம்ம யோசிக்க முடியாத சூழ்நிலையாக கூட இருக்கலாம், இல்லை உங்களால் தாங்க முடியாத டைமாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த வனாந்திர காலத்தில் ஆண்டவர் நீங்கள் என்ன பண்ணணும்னு விரும்புகிறாருன்னா 3 விஷயந்தான். அவரோட இருக்கணும், ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும், அப்புறம் ஆவியானவர் சொல்கிறது படி நம்ம செஞ்சாலே போதும். இந்த வனாந்திர பாதையிலேருந்து ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்துடுவார். ஸோ இந்த வனாந்திரம் வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்மளோட டெஸ்டினேஷன் வனாந்திரம் கிடையாது. இப்படியேவா என் வாழ்க்கை இருக்கும், எவ்வளோ நாள் இப்படியே இருக்கும்னு. மோசைக்கு அழைப்பு வந்தது 40 வயசில். என்ன சொல்ல, அநேக பேருக்கு தாவீதுக்கெலாம் அழைப்பு வந்து மனுஷன் ராஜாவாக எத்தனை வருஷம் ஆச்சு. ஸோ எல்லாருக்கும் அவங்களோட அழைப்பு செயல்படுற டைம் எல்லாமே வேறு தான். எப்போ நடக்கும் அப்படின்னு நம்ம யாருமே சொல்ல முடியாது, அது தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ ஆண்டவர் நம்மளை எப்படி நடத்துகிறாரோ அதுக்கு அப்படியே போயிடணும், அதுக்கு கீழ்ப்படிஞ்சு போகணும், அது வரைக்கும் காத்திருக்கணும், வெயிட் பண்ணணும். ஸோ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணணும், அந்த வனாந்திர பாதையிலையும் காத்திருக்கணும். ஸோ இந்த மூணு நபர்கள் பார்த்தோம். யார் சொல்லுங்கள்? இயேசு கிறிஸ்து, ஜீசஸ் கிரைஸ்ட், நெக்ஸ்ட்டு யோவான் ஸ்நானன்,
ஜான் த பேப்டிஸ்ட், அடுத்து பவுல், ஸோ பால். ஸோ இவங்களோட லைஃபு 3மே ரொம்ப சிமிலராக இருக்கும் அவங்க பாயிண்ட்ஸு. ஆனால் 3 பேருக்குமே வேறு வேறு காலிங், 3 பேருக்குமே வேறு வேறு அழைப்பு. அவங்க அழைப்பில் அவங்க உறுதியாக இருந்தாங்க. யோவான் போயிட்டு இல்லை எனக்கு பவுல் மாதிரி தான் அழைப்பு வேணும், பவுல் போயிட்டு இல்லை எனக்கு யோவான் ஸ்தானம் மாதிரி தான் அழைப்பு வேணும்னு நம்ம சொல்ல முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தது முழு உலகத்தை ரட்சிக்க. யோவான் ஸ்தானன் உலகத்துக்கு வந்தது இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை உண்டாக்க. பவுல் உலகத்துக்கு வந்தது புறஜாதிகளுக்கு, ஜென்டைல்ஸ்க்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. ஸோ 3 பேருக்குமே வேறு வேறு காலிங். இந்நேரம் யோவான் ஸ்தானன் தூக்கி இந்த சைடு போட்டு இவரை தூக்கி அப்படி போட்டிருந்தா யோவான் ஸ்தானன் போய் விரியன் பாம்பு குட்டிகள் இன்னொன்று எல்லோரும் ஓடி இருப்பாங்க, ஜென்டைல்ஸ்லாம். ஸோ காலிங்கை நம்மளால் என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. நமக்கு இருக்கிற காலிங் நமக்கு மட்டும்தான். ஸோ நம்மளுக்குன்னு ஒரு அழைப்பு தேவன் வச்சுருக்கிறாரு. அதுதான் நம்ம தேவனுடைய அழைப்பை அறிந்து கொள்ளணுன்றது. பட் ஈவந்தோ இவங்க எல்லாருக்கும் வேறு வேறு காலிங் இருந்தாலும் இவங்க எல்லாரும் யூஸ் பண்ணது சேம் ஸ்ட்ராட்டஜி தான். இவங்க எல்லாரும் பண்ண விஷயம் சேம் விஷயந்தான். என்ன விஷயம்? ஜெபம் பண்ணாங்க, வேதத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, ஆவியானோட பலத்தோடு இருந்தாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் காலிங்காக இருக்கலாம், ஆனால் நம்ம பண்ண வேண்டிய எல்லாமே ஒரே ஸ்ட்ராட்டஜி தான். எங்கே நீங்கள் சுற்றி முடிச்சு வந்தாலும் அந்த உறவில் தான் வந்துடும், ஆண்டவரோடு இருக்கிற அந்த உறவில் வந்துடும். ஸோ இந்த எல்லாமே இந்த 3 பேரோட நபர் அப்படியே ஒரு கிளான்ஸ் போயிடுவோமா? யார் 3 பேர்? ஃபஸ்ட் ஒன் ஜீசஸ் கிரைஸ்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதில் ஆவியானவரால் நடத்தப்பட்டார். செகண்டு ஜெபத்தில் தரித்திருந்தார். தேர்டு வார்த்தை, அவருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை அவர் மைண்டில் ஃபுல்லாகவே இருந்தது. அடுத்து யோவான் ஸ்தானன், ஃபஸ்ட்டு ஆவியில் பெலனோடு இருந்தார். நெக்ஸ்ட்டு அழைப்பில் உறுதியாக இருந்தார். அவர் கம்ஃபர்டபுள் லைஃப்பை சூஸ் பண்ணல, அவருடைய காலிங்கை மட்டும்தான் பார்த்தாரு. தேர்டு நேரம் வர வரைக்கும், அவர் சீசன் வர வரைக்கும் காத்திருந்தார். அடுத்து பவுல் அழைப்பை தெரிஞ்சுக்கிட்டாரு. நான் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னமே என்னை பிரித்து எடுத்துட்டாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. செகண்டு ஆவியானவர்கிட்ட போனார். மனுஷங்க கிட்ட போல, மாம்சத்தோடு ரத்தத்துக்கிட்டையும் போல ஆவியானவர்கிட்ட தான் போனார். தேர்டு காத்திருந்தார். ஸோ அவர் 3 years ஆஃப் வில்டர்னஸ் எக்ஸ்பீரியன்ஸை அவர் வெயிட் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். ஸோ 3 பேரும் டிஃப்ரெண்ட் காலிங், ஆனால் சேம் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது ஆவியானவர் அழகாக நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஸோ நம்ம இருக்கிற காலம், நம்ம இருக்கிற டைம் வனாந்திரமான காலமாக இருக்கலாம். ஆனாலும் வனாந்திரத்தில் இயேசு இருந்தால் நம்ம வனாந்திரமே பரலோகமாக தான் மாறிடும். அதனால் நமக்கு அந்த வனாந்திரத்தோட வலியோ அந்த வனாந்திரத்தோட வேதனையோ நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம கூட இயேசு இருக்கிறார். அவர் வாக்கு கொடுத்துட்டார், உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு. ஸோ இறுதி வரைக்கும் அந்த வனாந்திர பாதையில் அதெல்லாம் தாண்டி நம்மளை உயர்த்தும் போதும் நம்ம கூட இருக்கிறது இயேசு மட்டும்தான். ஸோ இது ஒரு மேட்டர் ஆஃப் டைம் தான். இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் டைம். இந்த வனாந்திரமும் இந்த பாதைகளும் நமக்கு கஷ்டப்படுற காரியங்களும் கொஞ்ச நாளைக்கு தான். அதனால் ஹோல்ட் ஆன். ஆண்டவர் யாருமே நினச்சி பார்க்காத காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்படியே நம்ம கண்ணில் மூடி எல்லாம் எழுப்பி நிற்போமா? தேவனுக்கு நன்றி செலுத்தி, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ அப்பா, உமக்கு கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம்ப்பா. பரிசுத்தரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி. உங்கள் நாம மகிமைப்படுறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தகப்பனே நீர் பெரியவர், இயேசுவே நீர் உன்னதர். இவங்க 3 பேரோட வாழ்க்கையை எங்களுக்கு கற்றுக் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இந்த வனாந்திரமான பாதையில் வனாந்திரமான காலகட்டத்தில் இயேசுவே உங்களை மட்டும் நாங்கள் நோக்கி பார்க்குறோம், உங்களை மட்டும் நாங்கள் தேடுறோம் ஆண்டவரே, உங்களை மட்டும் நாங்கள் பார்க்குறோம்ப்பா. தகப்பனே நீங்கள் எங்கள் கூட இருங்க. இறுதி வரைக்கும் எங்களைப்பா கரத்தை பிடிச்சிருப்பா, கடைசி வரைக்கும் நீங்கள் நடத்த வல்லமை உள்ளவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆவியானவர் எங்கள் கூட இருங்க, ஆவியானவர் எங்களை நடத்துங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு ரத்தத்தில் மறைக்கணும்னு சொல்லி ஜெபிப்போமா, கேட்போம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ அப்பா, உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த சீசன் அப்பா, எங்களோட சீசன் வர வரைக்கும் நாங்கள் காத்திருக்க உதவி செய்யுங்கப்பா. உங்களை மட்டும் நாங்கள் நோக்கி இருக்க கிருபை தாங்க ஆண்டவரே. அப்பா இயேசு கிறிஸ்துவை போல் நாங்கள் வாழ நீங்கள் விரும்புகிறீங்க, அதற்காக நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, ஆவியானவரே உங்கள் வழி நடத்துறதுக்கு எங்களை நாங்கள் விட்டு கொடுக்குறோம். சொல்லுங்கள் அப்பா, நீங்கள் எப்படி எங்களை வழி நடத்தணும்னுப்பா நீங்கள் நினைக்கிறீங்களோ எங்களை விட்டு கொடுக்குறோம். ஐயோ ஆவியானவர் வனாந்திரத்துக்கு கொண்டு போகிறாரு, நான் வரலன்னு சொல்லிட்டு போகாமல், இல்லை ஆவியானவர் தானே என்னை கொண்டு போகிறாருன்னு சொல்லி அப்பா எங்கள் வனாந்திர பாதையில் எங்கள் கூட நீங்கள் இருக்கிறீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஜெபத்தில் நாங்கள் தரித்திருக்க உதவி செய்யுங்க, அதிகமாக ஜெபிக்க கிருபை தாங்கப்பா. அப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்கு ஹெல்ப்பர் நீங்கள் தான் ஆவியானவரே, உதவி செய்யுங்க.
செய்யுங்க. உங்கள் வார்த்தையில் இன்னும் அதிகமாக பலப்பட என் தேவன் கிருபை தாங்கப்பா. ஒரு யோவான் ஸ்தானனை போல் கம்ஃபர்டபுளான லைஃப்பை நாங்கள் தேட விரும்பலாண்டவரை எங்கள் அழைப்பை நோக்கி அப்போ எங்களோட சீசனுக்காக நாங்கள் வெயிட் பண்ண எங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஆவியானவர் எங்களை பலப்படுத்துங்க. பவுலை போல் எங்களோட அழைப்பை தெரிந்து கொண்டு எங்கள் தாயின் கருவில் உருவாகும் முன்னமே எங்களை பேர் சொல்லி அரைஞ்சிட்டீங்க என்பதை அந்த அழைப்பை தெரிந்து கொண்டு அப்போ அவர் மாம்சத்துக்கிட்ட போய் கேட்கலாண்டவர். அப்போ மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நான் போகாமல் ஆவியானவர்கிட்ட போனது போல் அப்போ ஆவியானவரே உங்ககிட்ட நாங்கள் ஓடி வர உதவி செய்யுங்க. எதுனாலும் நாங்கள் உங்ககிட்ட ஓடி வர கிருபை தாங்க. அந்த 3 வருஷம் அவர் இருந்தது போல் நாங்களும் அப்பா காத்திருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கற்றுத்தாங்க ஆண்டவரே. இந்த 3 நபருக்கும் வித்தியாசமான காலிங், வித்தியாசமான அழைப்பு, ஆனால் எல்லாம் ஒரே ஸ்ட்ராட்டஜி தான். நம்ம வாழ்க்கையிலும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு காலிங் இருக்கலாம், வேறு வேறு திட்டங்கள், வேறு வேறு தரிசனங்கள் இருக்கலாம். ஆனால் எல்லாத்துக்கும் தேவையான பேஸ் 3 விஷயம்தான்: ஜெபம், வேதம் வாசிப்பு, ஆவியானவர். அவரோட கூட இருக்கிற உறவு. ஒரே இதில் சொல்லணும்னா அவரோட கூட இருக்கிற உறவு. இந்த ஸ்ட்ராட்டஜியை நாங்கள் ஃபாலோ பண்ண அப்போ இந்த 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 வில்டர்னஸ் பாதையில், இந்த வனாந்திர பாதையில் ஆவியானவர் எங்கள் கூட வந்துருங்கப்பா. நீங்கள் வந்துட்டா எங்கள் வனாந்திரம் பரலோகமாக மாறிடும் ஆண்டவரே. நீங்கள் வந்துட்டா எங்கள் வனாந்திரம்ப்பா பரலோகம் போல் மாறிடும்ப்பா. இயேசுவே எங்கள் கூட இருந்து எங்களை நடத்துங்க. உங்களை மாத்திரம் நாங்கள் நம்பி இருக்கிறோம். எங்களை கொண்டு நீங்கள் மகிமையான காரியங்களை செய்ய போகிறீங்கப்பா. எங்கள் சீசனில் எல்லாரும் பார்க்கத்தக்கதாய் அப்பா இயேசுவே நீர் உலக ரட்சகராக இருந்தீங்கப்பா. யோவான் ஸ்தானனை போல் ஒரு ப்ராஃபட் இல்லவே இல்லைன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. அது போல் அவ்வளோ அவருடைய பேரை நீங்கள் பெருமைப்படுத்தினீங்க. பவுலை போல் முழு கிறிஸ்தவர்கள் இருக்கிற ரீசனே பவுலோட லெட்டர்ஸ்ன்னு சொல்கிறபடிக்கு உயர்த்தி வச்சுருக்கிறீங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த வனாந்திர பாதை தானே ஆண்டவரே. இந்த பாதையில் நாங்கள் போகும்போது எங்களை பலப்படுத்துங்க, எங்கள் கூட இருங்க, ஆவியானவர் எங்களை நடத்துங்க. எங்களை உயர்த்தும் போது இந்த வனாந்திர பாதையை நாங்கள் நினச்சி உமக்கு நன்றி சொல்லும்படி எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஆளுகை செய்து நடத்துங்க ஆண்டவரை. உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். தகப்பன் நீங்கள் பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா துதியும் காண மகிமை மேன்மை அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.